இன்னைக்கு வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். கோதுமை ரவை வச்சு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரவை உப்புமா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பமானதெல்லாம் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ணினா ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா அதை மாதிரி கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இந்த டைமில் நீங்கள் விருப்பமான காய்கறிகள் சேர்த்து ரவை கிச்சடி மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணலாம். நான் காயெல்லாம் சேர்க்காம ப்ளைனாக உப்புமா மாதிரி தான் பண்ணியிருக்கேன். காரத்துக்கு ஏற்ப மிளகாயும் கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கலாம். உப்புமா பண்ணுறப்போ தண்ணியோட அளவு தான் ரொம்ப முக்கியம். நான் 1 கப் அளவு எடுத்த ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் எடுக்கக்கூடிய கோதுமை ரவை அளவை பொறுத்து தண்ணியும் எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதும் உப்பு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது வறுத்த கோதுமை ரவை தான். இதை அப்படியே தண்ணி கொதிச்சதும் நம்ம சேர்த்துட்டு நல்லா கெட்டிப்படாமல் அதை மாதிரி கலந்து விட்டுறணும். ரவை உப்புமா இந்த மாதிரிலாம் பண்ணப்போ ஸ்டவ்வை நல்ல மிதமான தீயில் வச்சு ரவை முழுமையாக வேகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி கலந்து விடணும். இப்போ நம்ம சேர்த்த அந்த ரவை தண்ணியெல்லாம் இழுத்து இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காகி வரும். கட்டி எதுவும் படாமல் நல்லா கலந்து விட்டுட்டு வரணும். இப்போ கோதுமை ரவை வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது ரவை உப்புமாலாம் சாப்பிட்றப்போ ரொம்ப மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா இந்த அளவுக்கு உப்புமா ரெடி ஆனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த கோதுமை ரவை உப்புமாக்கு தேங்காய் சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம சட்னி இல்லாமல் ப்ளைனாக சாப்பிட்டாலும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்பவே சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான். நம்ம காலையில் ரொம்பவே ஈஸியாக இந்த மாதிரி உப்புமா வந்து ரெடி பண்ணிடலாம். காலையில் ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கோதுமை ரவை உப்புமா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்றதுக்கு நான் சொன்ன அளவுகளில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.